அப்துல் கலாம் வந்து இஸ்ரேலுக்கு சென்று ரடார் டெக்னாலஜிய இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். ஓ! அப்ப அது கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவி தான் போனாரு. ஒரு 4, 5 ஃப்ளைட் மாறி எங்க போறாருன்னு தெரியாம போயி, ஓ! அ இஸ்ரேல்ல போயி, ஏன்னா ட்ராக் பண்ணிட்டே இருக்கான் சிஐஏ. ஓ! ஓகே. அப்ப அதெல்லாம் பண்ணி, நம்மளுக்குன்னு வந்து ரடார் டெக்னாலஜிய வந்து நம்ம பெங்களூர்ல ம். அ ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள போணும். காட்டுக்குள்ள இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அங்க அப்துல் கலாம் என்னைய கூட்டு போனாரு. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரடார் அ அ சென்டர் அங்க இருக்கு. ஓகே. அந்த சென்டர்ல இருந்து 5000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்தியாவை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும், அத ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்குரிய ஒரு சிஸ்டத்த வந்து ஜாயின்ட் வென்ச்சர் டெவலப்மென்ட்ல கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். ஓ! நான் போய் அத பார்த்துருக்கேன். அங்க போய் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜி அந்த ரடார் சென்டர கூட்டு போய் காமிச்சிருக்காரு என்னைய. நான் போய் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த தொடர்பு நமக்கு ரொம்ப நாளா இருக்கு. இஸ்ரேலோட. இஸ்ரேல், பாலஸ்தீன் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம பாலஸ்தீனத்தின் பக்கம் நம்ம ஆதரவா இருந்திருக்கோம். சிவிலைசேஷன் ஹெரிடேஜ் பாலஸ்தீனமும், இந்தியாவும் அந்த அளவிற்கு ஒரு நட்பு நாடுகளாக பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளுக்காக இந்தியா ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஈரானோடையும் நம்ம வந்து கல்ச்சரல் சிவிலைசேஷனல் டைப் நம்மகிட்ட இருக்கு. ஈரானோடையும் சேர்த்து. இஸ்ரேல 1950, 48க்கு பிறகு 50ல ரெகக்னைஸ் பண்ண பிறகு 1992ல வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு நமக்கு அதுக்கு முன்னால் இருந்தே வந்து மிலிட்ரி டைப்பு, டிஃபென்ஸ் டெக்னாலஜி டைப்பு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு, பேரக் 8 மிசைல், பேரக் 8 மிசைல் அவங்ககிட்ட தான் நம்ம பேரக் 8 மிசைல், அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி, சர்வைலன்ஸ் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் டெக்னாலஜி, ஐடி, இது எல்லாத்துலேயும் வந்து இஸ்ரேலோட பைலேட்டர் ரிலேஷன்ஸு இந்தியாவுக்கு இருக்குது.